ப்ரோ, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி கீபோர்ட் கிளாஸ் போனேன். பட் என்னால் கண்டினியூவாக கற்றுக்க முடியல. எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ளீஸ் ஏதாச்சும் வழி சொல்லுங்கள். இந்த மாதிரி மியூசிக் கிளாஸ் போயும் நிறைய பேர் குவிட் பண்ணுறதுக்கு 3 ரீசன் தான். நம்பர் 1, பேஷன்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போன உடனே நான் எல்லா சாங்கையும் வாசிக்கணும், கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அது யாராலையுமே முடியாது. செகண்ட் விஷயம், ப்ராக்டிஸ். மியூசிக் கிளாஸில் நம்ம மாஸ்டர் கிளியராக அழகாக சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அதை நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு கான்ஃபிடென்ட்டும் போது கிளாஸையும் குவிட் பண்ணிடுறோம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கைடன்ஸ். எல்லா மியூசிக் கிளாஸ் அண்ட் அகாடமிஸ்லையுமே அவங்களுக்குன்னு வச்சிருக்க சிலபஸ் படி தான் டீச் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற பர்பஸ் வேற ஒன்று இருக்கும். சரி, அப்போ எப்படி ப்ரோ எனக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை ஈஸியாக லேர்ன் பண்ணுறது? அதுக்கு தான் நான் இருக்கேனே. காய்ஸ், பல வருஷமாக நான் கற்றுக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியராக ஈஸியாக சொல்லித்தரேன். ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ், நான் கற்றுக்கிட்ட விஷயம், இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களோட டைமை சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டை மறக்காமல் ரீட் பண்ணுங்கள்.